100வது படம் தோற்ற போது பாலச்சந்தர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க, உன்னுடைய 100வது படம் அவர் சொன்னார், 100 படம் எடுத்தவனும் தோற்கிறான்னா எனக்கு கூட இன்னும் அதனுடைய சூட்சுமம் பிடிபடவில்லை. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடிலாம் என்ன பண்ணுவான்னா 80களின் காலகட்டத்தில் ஒரு பொண்ணு கிடைக்கலன்னா சூசைட் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாம் எப்படின்னா காதலுக்காக வந்து தற்கொலை செய்கிறவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா புருஷனை கூட்டிகிட்டு போய் பொண்டாட்டி தள்ளி விடுறாங்க. அதுதான் இப்போ நடக்குது இல்லைங்க. இங்கே கொலை நடக்குது, தற்கொலை இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா யார் சங்கர் மணியில் யாருமே அப்டேட் ஆகதான் அப்டேட் ஆகுது. அப்போ இந்த வயசு பசங்களுக்கான விஷயத்த ஒரு அப்பா மனநிலையில் இருந்துதான் தப்புன்னு சொல்கிற மனநிலை தான் வந்துச்சு தவிர அதில் அதுக்குள்ளே அவன் என்ன என்ஜாய் பண்ணுறான். அது நம்ம படம் பார்க்க போனோம் பட்டு எடுக்க போகும்போது நான் வந்து பிரதீப் நான் பார்க்குறேன், திரையில் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் பலருமே. அப்போ என்னென்னா ஆடியன்ஸோட நீங்கள் எந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகுறீங்கிறதான் படத்தோட விஷயம். 48 அரியர் வச்சான்னு படம் இருக்கிறதுனா ஒருத்தர் 48 பேர் அடித்தான் அப்படின்னு படம் இருக்கு. 48 பேர் அடிக்க முடியாது. ராணுவ தளபதியாக வேலை செய்கிறவங்க கூட 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அனுப்பிடுவாங்க. கேரளா மாதிரி ஊர்களில் கிளாசிக் படங்கள் ரொம்ப நேச்சரான படங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அவன் டயர்டாகி என்ன பண்ணணும்னா விஜய் படம் தாக்கி வருவாங்க. ஏன்னா ரசனை மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். கடந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வெளியான படங்களில் 93% படங்கள் வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்குது. ஒரு மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஹிட்னா ஒரு 2-3 படங்கள் தான் சொல்லலாம். பெரிய ஹீரோக்கள் ஒரு ஆவரேஜாக தப்பிச்சது வந்து ஒரு 10 படங்கள் கிட்ட சொல்லலாம். இது எல்லா படங்களுமே தோல்வி அடைஞ்சது. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கோமாளிங்கிற படம் எடுக்கிறாரு, நல்ல வெற்றியை பெற்று கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் டுடே வந்து ஒரு நடிகராக இயக்குனராக அவருக்கு மிகப்பெரிய வசூலை பெற்று கொடுத்தது. இப்போ டிராகன் படம் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் கடந்து பெரிய அளவில் வெற்றி பெற்று இன்னமும் ஓடிட்டு இருக்குது. எப்படி அவருடைய வளர்ச்சி பார்க்குறீங்க? சினிமா எப்போதுமே வந்து ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்னு வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சினிமா வந்து தன்னை புதுப்பித்து கொள்ளும். தன் வந்து பாம்பு தன்னுடைய சட்டையை உரித்து கொள்கிறதுன்னு சொல்கிறது மாதிரி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சினிமாவுடைய முகம் மாறிடும். நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இயக்குநர்களினுடைய காலகட்டம்னா நீங்கள் ஸ்ரீதரில் தொடங்கி பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன், இப்படி ஒரு வரிசை இருக்குது. பாலச்சந்தர், மணிரத்னம், இந்த வரிசை இருக்கிறது. ஆனால் வந்து எல்லா காலத்திலையும் எவர் கிரீன் டைரக்டர் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி யாரையுமே நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா தன்னுடைய 100வது படம் தோற்ற போது பாலச்சந்தர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, உங்களுடைய 100வது படத்தினுடைய தோல்வியை பற்றி உங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னார், 100 படம் எடுத்தவனும் தோற்கிறான்னா எனக்கு கூட இன்னும் அதனுடைய சூட்சுமம் பிடிபடவில்லைன்னு அர்த்தம்னு சொல்கிறார். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு அப்படின்னு வச்சுங்களேன், அவர் எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டராக இருந்தாலும் அவர் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவேளை ட்ரீட்மெண்ட் பலிக்காமல் இறந்து போயிட்டான்னு வச்சுங்க, இந்த டாக்டரை போய் பொழைச்சிருவாருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதே மாதிரி வக்கீலுக்கு சொல்லுவாங்க, அவர் அட்வொகேட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே பயிற்சி தான், கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஏரியா இருக்குது. மோட்டார் விஷயத்தில் கூட சொல்லுவாங்க, என்னதான் டிரைவிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் பெரிய திறமசாலியாக இருந்தாலும் பின்னாடி வரேன் ஒருத்தையும் மோதிட்டானா என்ன பண்ண முடியும், குறுக்க வந்து பாய்ச்சிட்டானா என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ மோட்டாரில் வந்து நம்ப முடியாதுங்க எதையுமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. அது மாதிரி தான் இதுவும் சினிமாவும் வந்து நீங்கள் வந்து கரணம் தப்புனா மரணம் மாதிரி தான். அது எப்போ வேணுமானாலும் அந்த குதிரை வந்து படுத்துரும், எப்போ வேணாலும் அந்த குதிரை ஓடுங்கிற மாதிரி தான். ஒரு காலத்தில் வியந்து பார்த்த எல்லா இயக்குநர்களோ அல்லது நடிகர்களோ கூட இன்னொரு காலகட்டத்தில் கேட்பாரற்றவர்களாகவோ பாராமுகமாக பார்ப்பதற்கு ஆளற்றவர்களாகவோ மாறினது நம்ம கண்ணு முன்னாடி நம் தலைமுறைகள்லேயே பல பேர் பார்த்துருக்கோம். சில்வர் ஜூப்ளி ஹீரோன்னு வர்ணிக்கப்பட்ட மோகனுக்கு படங்கள் இல்லாத காலத்தை நம்ம பார்த்தோம். அடுத்த எம்ஜிஆர்னு வர்ணிக்கப்பட்ட ராமராஜனில் வந்து 500 ரூபாய்க்கு கஷ்டப்படுறேன்னு வந்து ஒரு வார பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே பிரதீப் ரங்கநாதன் எங்கே எப்படி வெற்றி பெறாரு அப்படின்னா, தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ், ஓடிடிக்கு வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ், அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவை பார்ப்பதற்கான ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு 15 வயதில் இருந்து ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 2K கிட்ஸ் வந்து அதிகமாக படம் பார்ப்பாங்க. இதை கடந்து 30 ஏஜுக்கு பின்னாடி உள்ளவர்களில் படம் பார்க்குறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இந்த டீனேஜில் என்னென்ன பிரச்சனைலாம் வரும், ஒரு காலேஜில் படிக்கிற பையனுக்கு என்ன பிரச்சனை வரும், லவ்வில் என்ன பிரச்சனை வரும், அவன் வேலை தேடுறதுல என்ன பிரச்சனை வரும், இந்த போர்ஷன் மட்டும் இருக்குல்ல, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ராமாவை மட்டும்தான் அவர் குறி வைக்கிறார். நீங்கள் லவ் டுடே நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நம்ம கைகளுக்கு வந்த பின்னாடி நம்ம அனுபவிக்கக்கூடிய அவஸ்தைகள் இருக்குல்ல, நம்ம ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க ஒரு விளம்பரத்தை அதுக்குள்ளே நடுவில் விட்டு நம்மளே அவனுக்காவது அவசரத்துக்கு ஃபோன் பண்ணுவோம்.
அவங்க பாட்டுக்கு ஒரு ஒரு 50 செகண்ட் 60 செகண்டுக்கு மேலே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் டயல் பண்ணோம்னா அவன் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான். செல்ஃபோனால் நம்ம அடைகிறதுல யார் யாரோட வந்து காண்டாக்டில் இருக்காங்க, எந்த பொண்ணு எந்த பையனோட பேசிக்கிட்டு இருக்கான்னு பெத்த அப்பனுக்கு தெரிய மாட்டேங்குது. மகளை பற்றி அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா என்ன பேசுகிறான்னு மகனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ரகசிய உலகம் வந்து இன்றைக்கி வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, அதிகமாக லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து வாங்குகிற ஃபோனில் என்னடா ப்ளஸ்னா வேறவே அதை ஓப்பன் பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்போ ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ரகசியங்களோடு கூடிய வாழ்க்கையாக இந்த வந்து ஒரு அலைபேசி வந்த பின்னாடி லவ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி வந்து லவ் வந்து பல ஸ்டேஜ் இருக்குது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவான்னா 80களின் காலகட்டத்தில் ஒரு பொண்ணு கிடைக்கலைன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. இப்போலாம் எப்படின்னா காதலுக்காக வந்து தற்கொலை செய்கிறவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா புருஷனை கூட்டிகிட்டு போய் பொண்டாட்டி தள்ளி விட்றாங்க. அதுதான் இப்போ நடக்குதே தவிர கொலை நடக்குது, தற்கொலை இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்டு எல்லா பொண்ணுக்கு, எல்லா பையனுக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது. அதில் ஒன்று ஒவ்வொரு லெவலில் இருக்குது. பாய் பெஸ்டிங்கிறான். அதனால் இந்த பிரச்சனையை யாராவது படம் எடுத்தாங்களான்னா மூத்த இயக்குநர்கள்னு சொல்லக்கூடியவங்க யாருமே, ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர் சொல்லக்கூடிய யாருமே, சங்கர் மணிரத்னத்திலிருந்து யாருமே இதை டச் பண்ணவே இல்லை. அப்டேட் ஆக தான் காரணம். அப்போ இந்த வயசு பசங்களுக்கான விஷயத்த ஒரு அப்பா மனநிலையில் இருந்ததுலாம் தப்புன்னு சொல்கிற மனநிலை தான் இருந்துச்சே தவிர அதுக்குள்ளே அவன் என்ன என்ஜாய் பண்ணுறான். அதாவது நம்ம படம் பார்க்க போனோம்னா அதே படத்தை ஏற்கனவே ஒருத்தன் பார்த்துட்டு வந்து 2வது ஷோ படம் பார்ப்பாங்க. சில பேர் 2வது ஆட்டம் மாதிரி பார்ப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா ஆர்வ கோளாறா சில பேர் அடுத்து வர்ற சீனை முன்னாடியே சொல்லுவான். அப்போ பாரு குதிக்க போகிறேன் பாரு, இப்போ பாட்டு பாடுவாங்க பாரு, இப்போ பாரு கதவை அடைச்சி வச்சுருப்பேன் பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்கிறவனுக்கு பெரும் கோவம் வரும். ஏன் கோவம் வருது அவனுக்கு அப்படின்னா இவன் அனுபவிக்க விட மாட்டேங்கிறான். முன்னாடி வந்து சொல்கிறேன் அது நடக்க போகுது பண்ண முடியாமல் பண்ணுறான். இதே தான் வாழ்க்கை. நீ அட்வைஸ் பண்ணுறவங்கிறவன் நம்ம வாழ்க்கையில் நீ அதை செஞ்சிடாத இதை செஞ்சிடாத. தெனாலிராமனுடைய ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. தெனாலிராமன் வந்து இந்த பானையில் தண்ணி எடுக்க போகும்போது மண்பானையில் இது கீழே போட்டு உடைச்சிடாத அப்படின்னு சொன்னதோடு நிப்பாட்டியிருக்கலாம். திருப்பி வா கொஞ்சம் கூப்பிட்டு நங்குன்னு மண்டையில் கொட்டி பானையை உடைச்சிடாத. அந்த பானையை எடுத்துகிட்டு போனது பொண்ணு கேட்டுச்சு, நான் மண்பானை எடுத்துகிட்டு போனது உண்மை, உடைக்கவே இல்லை, உடைச்சிடாதேன்னு நீ சொல்லிட்டேன், நான் கவனமாக தானே இருக்கேன், ஏன் என் மண்டையில் கொட்டினேன்னு கேட்குறான். நீ உடைச்ச முன்னாடி உன்னை மண்டையில் கொட்டி என்ன ஆக போகுது? முன்கூட்டியே கொட்டினா இப்பயே இந்த கொட்டுறானே, உடைச்சா நம்மளை என்ன பாடுபடுத்துவாங்கிற பயத்தில் நீ கரெக்டாக இருப்பேன். அது மாதிரி என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில் அட்வைஸ் பண்ணுறவங்களோட டார்ச்சர் இருக்குல்ல, அந்த மனநிலையில் இருந்து அதை அனுபவிக்கிறவனோட அவஸ்தையை அப்போ படம் பார்க்குறவன் வந்து ஆடியன்ஸு கனெக்ட் ஆகிடுறான். சின்ன பசங்க படம் பார்க்குறான், டீனேஜ் பசங்க படம் பார்க்குறான். அப்போ அவனுக்கு வந்து லவ் டுடேங்கிற படம் வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சராக மாறிடுச்சு. அந்த அப்பா தலைமுறையோட பிரச்சனைகளையும் சத்யராஜ் கேரக்டர், உருவம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யோகி பாபு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கதையாவது பண்ணுறாங்க. இப்போ வந்திருக்கிற படம் டிராகனில் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் 48 அரியர் வச்சுருக்கிற ஒரு கதையை ஆரம்பித்தாங்க. ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்னு எல்லாரும் கதை சொல்லும்போது எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் குறுக்கு வழியில் வாழ்க்கையை கட்டமைக்கன்னு நினச்சான். அந்த குறுக்கு வழி வந்து சறுக்கு பாதையாக மாறிடுச்சு. அதில் அவன் தப்பிச்சானா இல்லையா? நேரு வழியில் போகிறது மட்டும்தான் வாழ்க்கையில் நிலைக்கும், குறுக்கு வழியில் போனது நிலைக்காதுங்கிற விஷயத்த ஒருத்தன் வாழ்க்கையில் லவ் ஃபெயிலியர் ஆகிறவன், லவ் பிரேக்கப் ஆகிறவன், சம்பாதிக்க முடியாதவன், படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணாதவன், இந்த மாதிரி பசங்களோட வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கிற பிரச்சனைகளை துல்லியமாக எடுத்துருந்தாங்க. பப்ளிக் பட் எடுக்க போகும்போது ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து பிரதீப் ரங்கனை பார்க்குறேன், திரையில் பார்க்குறேன் அப்படி தான் சொல்கிறேன் பலருமே. அப்போ என்னென்னா ஆடியன்ஸோடு நீங்கள் எந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகுறீங்கிறது தான் படத்தோட வெற்றி. அதுக்கு பதிலாக இப்போ என்ன செய்யறான்னா ஒருத்தன் 40 பேர் அடித்தான், 48 அரியர் வச்சான்னு படம் எடுக்கிறதுக்கும் ஒருத்தன் 48 பேர் அடித்தான் அப்படின்னு படம் எடுக்கும். 48 பேர் அடிக்க முடியாது. ராணுவ தளபதியாக வேலை செய்கிறவனை கூட 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அமைக்கிடுவாங்க டப்புக்குன்னு. அப்போ இது யதார்த்தத்துக்கு புறம்பானது. அப்போ ஒன்று ரொம்ப சூப்பர் ஹீரோயிசமாக ஒரு படத்தை எடுக்கிறது, இல்லைன்னா யதார்த்தங்கிற பேரில் படம் எடுக்கிறது. 2 வகையான படங்கள் தான் வந்து எப்போவுமே ஓடிட்டு இருக்கு. மசாலா படம் அப்படின்னு, அதாவது மசாலாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, படத்தில் என்ன மசாலா படம்னு சொல்கிறேன் பல பேர். என்ன மசாலாங்கிறதுனா, நீங்கள் ஒரு காய்கறி வாங்கிட்டு வரீங்க, சமைக்கிறதுக்கு வெட்டுறீங்க, அதில் ஒரு பச்சை வாசனை இருக்கும். நீங்கள் மிளகா பொடியோ அந்த மல்லிப்பொடியெலாம் போட்டு மசாலாலாம் போட்டு வேக வைக்கும் போது பச்சை வாசனை போயிடும். நீங்கள் ஒரு அசைவம் கறி வாங்கிட்டு வரீங்க, மீன் வாங்கிட்டு வரீங்க, கவுச்சி வாசனை இருக்கும். நீங்கள் அதை சுத்தம் பண்ணி நீங்கள் வேக வைக்கிற போது மசாலா போடுற போது என்ன ஆகும்னா கவுச்சி வாசனை போயிடும். இயல்பாக அதுக்கு என்ன தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையை காலி பண்ணுறது தான் மசாலா படம். மசாலா படங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அந்த அசல் தன்மையை மறக்கடிக்கக்கூடிய படங்கள், என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மை பூரா மசாலா படம் சொல்கிறோம் நம்ம. அப்போ அந்த மசாலா படத்தை ரசிப்பான் எப்போவுமே. ஆனால் அது திகட்ட ஆரம்பிச்சிடும் அவனுக்கு.
திரும்ப 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 ஒரு பொய்யான படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப டயர்டாகி மஞ்சுமல் பாய்ஸ் கிட்ட ஆயிரும். எப்போவுமே என்ன பண்ணுவான்னா, நல்ல படங்களை நோக்கிய பயணம் எப்போன்னா, ரொம்ப படங்களை இப்போ இதுக்கு பதிலாக நேரடியாக என்ன பண்ணுவான்னா, கேரளா மாதிரி ஊர்களில் கிளாசிக் படங்கள் ரொம்ப நேச்சரான படங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அவன் டயர்டாகி என்ன பண்ணுவான்னா, விஜய் படத்தை அங்கேயே ஓட்டுறாங்க. ஏன்னா அப்படியே ரசனை மாறுது. வந்து ரசனை வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து டெய்லி விதவிதமாக டிஃபன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டயர்டாகி பழைய கஞ்சி கிடைக்குமா கொஞ்சம் வெங்காயத்தோடங்கிற மாதிரி ஆயிரும். அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதனால தான் ஸ்டார் ஹோட்டலில் கூட இப்போ கம்மங்கூழையும் பழைய கஞ்சியையும் ஒரு டிஷ்ஷில் வச்சுட்டாங்க காலையில். காரணம் ரசனை மாற்றம். ஒரே ரசனைக்குள்ளே வந்து யாராலையும் வாழ முடியாது. இப்போ இந்த சமகாலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்னவா இருக்குது, அவங்களுக்கு எது பிடிக்குது அப்படிங்கிறத கரெக்டாக துல்லியமாக படம் எடுத்தது பிரதீப் ரங்கநாதனுடைய வெற்றிக்கு காரணமாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த உதாரணம் சொல்லலாம் மணிரத்னம், சங்கர் அவர்கள் அப்டேட் ஆகாதான் அவங்களுக்கு தோல்வி காரணம்னு சொன்னீங்க இல்லையா? பல இயக்குனர்கள் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸை வந்து ஏன் அந்த பல்ஸை பிடிக்க முடியல நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ சங்கர் மணிரத்னம்லாம் இயக்கத்தில் இருக்காங்க, வெற்றி வெற்றி பெறுவதில் சறுக்குறாங்க தவிர இருக்காங்க. ஆ. ஆனால் நீங்கள் வந்து சினிமாவிலேயே இல்லாமல் போன இயக்குனர்கள் பட்டியல் இப்போ அதிகமாயிட்டே போகுது. ஓகே. இப்போ பேரரசு மாதிரி டைரக்டருங்க, வந்து ஆர்கே செல்வமணி மாதிரி டைரக்டருங்க, அப்படி ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா ஓடும். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு படமே இருக்காது. அப்போ சினிமாவை பொறுத்தவரையில் என்னென்னா, இது ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டுற ஒரு தொழில். ஜெயிக்கிற வரைக்கும் தான் அந்த குதிரை ஓடும். அதுக்கு முன்னாடி அந்த குதிரையை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுவாக தனியாக புல்வெளியில் தெரிய வேண்டியதான். அதனால் இயக்குனராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, அவங்க வெற்றி பெறுகிற போது நீங்கள் சேது வந்த பின்னாடி பாலா தான் தமிழ் சினிமாவின் முகம்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பாரஞ்சித் உடைய படங்கள் வரும்போது வெற்றிமாறன் அவர் தான் எல்லான்னாங்க. அப்புறம் மாரி செல்வராஜ் படம் வரும்போது அப்படி சொன்னாங்க. அப்புறம் வெற்றிமாறன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்குது. விடுதலை 1 வரும்போது வெற்றிமாறனுக்கு இருக்கிற புகழுக்கும், விடுதலை 2 வரும்போது பார்ட் 2 வரும்போது இருக்கிற இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கம்மியாயிடுச்சு, மாறுது. அதனால் இந்த மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிறது மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ரசனை மாறிக்கிட்டே இருக்குது. இதில் எவ்வளோ தூரம் ஓட முடியும், எவ்வளோ தூரம் அந்த ரசனையில் வந்து ஒரு புள்ளியில் வந்து கனெக்ட் ஆக முடியும் ஆடியன்ஸோட அப்படிங்கிறதுல அந்த வித்தை தெரிந்தவர்கள் வெற்றி பெறுறாங்க. அந்த வித்தையை தவற விட்டவர்கள் தோல்வி அடைகிறாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதனே உதாரணத்தை எடுத்துக்கிட்டாலும், இப்போது முதல் படத்தில் இயக்குனராக இருக்கும் வராரு. அடுத்த படம் வெற்றி பெற்றோடனே அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா லட்சங்கள் வாங்கிட்டு இருந்தவர் 10 கோடிக்கு மேலே சம்பளம் கேட்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு இல்லையா? நம்பர்ஸ் தெரியாது, இருந்தாலும் வந்து பல மடங்கு வந்து உயர்த்துறாங்க இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? யாரும் இல்லை, சினிமாவை பொறுத்தவரையில் அவங்க எவ்வளோ லாபம் சம்பாரிச்சு கொடுக்குறாங்களோ அதில் வந்து ஒரு குறைந்தபட்சம் டிமாண்ட் இருக்குது. ஒரு 10%ஆவது அவங்க சம்பளமாக கேட்பாங்க. ஓகே. அவரை வச்சு வந்து ஒருத்தர் 50 கோடி சம்பாதிக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு 10 கோடி ரூபா அதில் கேட்கறது அப்படிங்கிறது வந்து அது குற்றமான விஷயம் ஆகாது எப்போவுமே. அதில் வந்து என்னென்னா, யாருக்கு இலவசமாக தானம் கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறதுனால தான் அவர் பேரில் வந்து அந்த பந்தயம் கட்டுறாங்க அல்லது அந்த படம் கமிட் பண்ணுறாங்க. அதனால் சம்பளம் வந்து எவ்வளோ வேண்டுமானாலும் ஒரு கலைஞனுக்கு உயரலாம். ஏன் உயரலான்னு நான் திரும்ப சொல்கிறேன்னா, அந்த கலைஞனுக்கு இந்த சம்பளம் என்பது நிரந்தரம் இல்லை. நீங்கள் ஒரு அரசு ஊழியர் சம்பளங்கிறது அவன் 50,000 வாங்கினா கூட அது அவனுக்கு உத்தரவாதம் இருக்கிறது. அடுத்த மாதம் வந்தால் 50,000 திரும்ப வந்துடும். ஒரு கலைஞன் வந்து 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற கலைஞனுக்கு அடுத்த ஆண்டு 50 கோடி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அடுத்த 6 மாதத்தில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அப்போ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான் அது. அதனால் ஒன் டைம், அதாவது நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் வருதுல, ஓடிபி வருதுல, ஒன் டைம் பாஸ்வேர்டு, அது மாதிரி தான் சினிமாவோட வெற்றி. திரும்ப அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகாது. 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கு வேல்யூ கிடையாதுங்கிறாங்களே, அதே மாதிரி தான் இதுவும். அதனால் சினிமாக்காரர்களுக்கு வந்து நம்ம சம்பளத்தை வியப்பாக பேசுகிறோம். அவங்களுக்கு வேலை இருக்கிற நாட்களை விட வேலை இல்லாத நாட்கள் தான் அதிகம். நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட 365 நாள் அவர் ஷூட்டிங் போக முடியாது. அவருக்கு ஒரு 65 நாள் தான் படப்பிடிப்பு போக முடியும். 300 நாள் அவர் வீட்டில் தான் இருப்பார். ஆனால் அவர் பயங்கர பிஸியாக இருப்பாருமாங்க. அது ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், ஒரு வேலை வந்து முன் தயாரிப்பாக இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு வேலை கிடையாது. 65 நாள் தான் ஷூட்டிங் இருக்கும். நகைச்சுவை நடிகர்களுக்கு மட்டும்தான் எல்லா நாளும் வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கூட அந்த சீசன் தான். அதனால் எல்லா காலத்துக்குமே வந்து வெற்றி பெறுகிற நடிகர்களோ இயக்குநர்களோ யாருமே இல்லாத பட்சத்தில் சம்பளம் உயர்றது அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு சேர்த்து அப்படி யோசிக்கிறோம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போராடி இந்த இடத்துக்கு வருவாங்க. திரும்ப அவங்களுடைய படம் ட்ரெண்ட் செட்டிங் வந்து காலியானவுடனே திரும்ப ஒரு 20-30 ஆண்டு காலம் மீதம் இருக்கிற வாழ்க்கைக்கு அவங்களுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த சம்பளம்ங்கிறது அவங்களுடைய கடந்த கால உழைப்பு, எதிர்காலத்துக்கான ஒரு டெபாசிட். அப்படி தான் பார்க்கணும். தமிழ் சினிமா தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.